செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசுவது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உச்சநீதிமன்றம் இன்று ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அரசாங்க விளம்பரங்களில் மக்கள் வரிப்பணத்தில் அரசாங்கம் விளம்பரம் செய்கிற போது அது அரசியல் ஆதாயத்துக்காக தனிப்பட்ட தலைவர்களை அவர்களது புகழ்பாடக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படக்கூடாது என்று பிரசாந்த் பூஷன் தொடர்ந்த ஒரு பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அரசாங்கத்தின் விளம்பரத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகியோரது படங்களை தவிர, அதுவும் அவர்களது ஒப்புதலை பெற்ற பிறகு, அவர்களை தவிர மற்ற தலைவர்களது படங்கள் இடம்பெறக்கூடாது. அரசியல் கட்சிகளின் தலைவர்களோ அல்லது ஆட்சியாளர்களின் படங்களோ அரசு விளம்பரத்தில் இடம்பெறக்கூடாது என்று திட்டவட்டமான ஒரு வரைமுறையை தெரிவித்திருக்கிறது. இந்த வரைமுறை என்பது பாரபட்சமானதா, வரம்பு மீறியதா அல்லது அவசியம் வரவேற்கப்பட வேண்டியதா என்பது விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தேமுதிகவின் தலைவர் திரு விஜயகாந்த் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அரசு விளம்பரங்களில் அரசியல் ஆதாயத்துக்காக மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு என்பது மன நிறைவை தருகிறது என்று விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அரசின் வரிப்பணம் என்பது விளம்பரம் என்ற பெயரில் தனிப்பட்ட தலைவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக, அவர்களை உயர்த்தி பிடிப்பதற்காக செலவிடப்படுகிறதா? அது தவிர்க்கப்பட வேண்டுமா? இந்த தீர்ப்பு நியாயமானதா அல்லது வரம்பு மீறிய ஒன்றா? விவாதிக்கலாம். நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு பேராசிரியர் சுப வீரபாண்டியன், அஇஅதிமுகவின் திரு சங்கரதாஸ், லோக்சத்தா கட்சியின் திரு ஜெகதீஸ்வரன், விமர்சகர் திரு ஸ்ரீராம். வணக்கம். ஸ்ரீராம், நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க? தீர்ப்பினுடைய நோக்கம் ரொம்ப லாடபுளாக இருக்கு. ரொம்பவும் அது எப்படியாவது நம்ம நாட்டினுடைய சொத்தை, அதாவது அரசாங்கத்தினுடைய சொத்தை பாதுகாக்கிறதுல நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒன்றும் புதுசு இல்லையா நமக்கு. கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக எடுத்து பார்க்குறீங்கன்னா, அந்த 2G அலைக்கற்றை அந்த வழக்காகட்டும், இல்லை கோல் ஆக்ஷன் அந்த வழக்காக இருக்கட்டும், இல்லை காமன்வெல்த் கேம்ஸ் வழக்காகட்டும், எல்லா இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்டாம்ப் ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. அதே பேசிஸ் படி பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. பட் என்னுடைய ஒரே இதில் பல விதங்கள் அடிப்படையில் இந்த தீர்ப்பு பாராட்டி வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. அடிப்படையில் நோக்கம் ரொம்ப அழகான நோக்கம். வரம்பு மீறினதுன்னு சொல்ல முடியுமா? உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை அடிப்படையில் நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம். ஆனால் இதே மாதிரி அடிப்படையில் மிகவும் பிரமாதமான நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆற்று நீரை பங்கீட்டு பயன் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி, ஏதாவது ரிவர் வாட்டர் ஷேரிங் பற்றி காவேரியில் அவங்க அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் எப்படி அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய நடைமுறைப்படுத்துதலில் இவ்வளவு 25 வருஷமா அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி அதை இல்ல அவங்க தானே அது வேறொரு விவாதம். அதாவது அவங்க இன்னொன்றையும் சொன்னாங்க. காவேரி ஆணையம் அப்படின்ற ஒன்றுக்கு முன்னாடி கெசெட்ல நோட்டிஃபை பண்ணுன்றதையும் உச்சநீதிமன்றம் தான் சொன்னது. விவாதம் எல்லாம் விட்டுடலாம். அதாவது நான் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிடுவேன். இதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆம்பட்ஸ்மன் போட்டு, அந்த ஆம்பட்ஸ்மன் இந்த பண்ணினதெல்லாம் தவறு, இல்ல பண்ணினதெல்லாம் எக்ஸசிவ் அப்படின்னு சொல்லிட்டா அதோடு முடிஞ்சு போயிடுமா வேலை? கடைசியில் இது எப்படி நடைமுறைப்படுத்த போறோம், அந்த நடைமுறைப்படுத்துறதுல வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அந்த சிக்கல்களால வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதை எப்படி இப்ப மக்கள் நடைமுறை சிரமங்களை நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே இதை நடைமுறைப்படுத்த போறாங்களா அப்படின்ற அதுல உறுதி காட்டுவாங்களான்ற கேள்வி நீங்க எழுப்புறீங்க. ஆனால் அடிப்படையில் நீங்களுடைய கருத்தாக உறுதி காட்டுவதற்கு உண்டான எந்த முகாந்திரமும் இல்லையேங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏற்கனவே ஏதோ ஒரு 4 உச்சநீதிமன்றம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நாளும் கண்ணில் எண்ணெய் விட்டுக்கொண்டு அப்படியே விழித்து பார்த்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பார்க்க ஆல் அம்பு வசதிகள் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கா? ஒரு பிராடர் கைட்லைன் சொல்ல முடியும், ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். அதை செயல்படுத்த வேண்டியது எக்ஸிகியூட்டிவோட கடமை, ஆட்சியாளருடைய கடமை. ஏன் 2G மேட்டர்ல கடைசி வரைக்கும் பக்கத்துல நின்னு பார்க்கல? அவங்க பார்த்தாங்கல்ல, கோல் ஆக்ஷன்ல கடைசி வரைக்கும் நின்னு பார்க்கல, பார்த்தாங்கல்ல. ஏன் அதே மாதிரி காவேரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏன் கடைசி வரைக்கும் நின்னு பார்க்கல? இல்ல முல்லைப்பெரியார்ல ஏன் கடைசி வரைக்கும் நின்னு பார்க்கல? ஏன் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப லீனியண்டா இருக்காங்கன்னா அது ஸ்டேட் சப்ஜெக்ட்.
அந்த ஸ்டேட்ல நீங்க பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வருங்கிறது அவங்களுக்கும் புரியுது. இந்த இடத்துல ஒரு பார்ட்டியை தொடரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, அந்த இடத்துல ஸ்டேட்டை தொடரும் ப்ராப்ளம். கை வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்க போதுன்னா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத இப்போ இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு இது ஒரு பிரச்சனை என்னத்துக்கு? பேராசிரியர் சுபவி, உங்களுடைய பார்வை என்ன? இந்த நோக்கம் உயரியது அப்படின்ற பார்வையை ஸ்ரீராம் முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை இதில் எப்படி? இல்லை, எனக்கு நோக்கத்திலேயே உடன்பாடு இல்லை. அதாவது நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறதுமாங்க, இப்போ விசித்திரமான தீர்ப்புகளையும் சந்திக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது இதில் மக்களின் வரிப்பணம் செலவாகிறதுனா விளம்பரத்தால் செலவாகிறதா, விளம்பரத்தில் படம் போடுவதால் செலவாகிறதா? படம் போடுவதனால கூடுதல் செலவு எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அப்படி படம் போடுவது முதலமைச்சர் படத்தையும் ஆளுநர் படத்தையும் எல்லாம் போட்டால் கூடுதல் செலவாகும்னா, பிரதமர், குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி படங்களை போட்டால் அந்த செலவு வராதா? இரண்டாவது, பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர்கள் 2 பேருக்கும் படம் போடக்கூடாது குடியரசுத் தலைவர் படத்தை போடலாம் என்பதும் தொடர்பே இல்லாமல் தலைமை நீதிபதி. விளம்பரம் என்பதே அரசாங்கத்தினுடைய திட்டங்களை ஒரு பர்சனாலிட்டி கல்ட், தலைவர்களை, சில குறிப்பிட்ட தலைவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக, அவர்களுடைய புகழ்பாடுவதற்காகத்தான் அரசாங்கத்தின் பேர்ல நலத்திட்டத்தை சொல்றோம்ன்ற பேர்ல இந்த விளம்பரத்தை செய்யறாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் புகழ் பாடப்படக்கூடாது, ஆனால் சம்பந்தமே இல்லாம தலைமை நீதிபதியின் புகழ் பாடப்படலாமா அப்படின்னா, ஏன் தலைமை நீதிபதிக்கும் அரசாங்க கொள்கைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தலைமை நீதிபதியின் படம் வருதுன்னா அது வேற. அதாவது முதலமைச்சர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எனக்கு இன்றைக்கு அவங்க படம் போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல எல்லார் படமும் போடணும்னு சொல்றீங்களா? இல்லை, அதாவது தலைமை நீதிபதி படம்லாம் இதுல தேவையில்லை. பிரதமர் படம், முதலமைச்சர் படம், அந்த துறை சார்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சரின் படம், இது இயற்கையானது. யாரா இருந்தாலும் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா, முதலமைச்சராக இல்லாதவர்களின் படமெல்லாம் போடுறாங்க. எனவே அதை நீங்க தடுக்கவே இல்லை. அதை இதுல எப்படிலாம் பாருங்க, முதலமைச்சரே இல்லாத ஒருவரின் படம் போடலாமான்னா போடலாம்னு ஒரு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, முதலமைச்சராக இருக்கிறவரின் படத்தையும் போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எனவே தான் நான் சொன்னேன், நீதிமன்றம் விசித்திரமான தீர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற காலம். எனவே எனக்கு இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பிலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. தீர்ப்புல உடன்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தேர்தல் நேரங்கள்ல அரசாங்கம், மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கங்களோ தங்களுடைய கட்சி செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக விளம்பரம் செய்யறத பார்க்கிறோம். குறிப்பா என்டிஏ ஆட்சியினுடைய நிறைவு பகுதியில் இந்தியா ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான கோடிக்கு விளம்பரம் செய்தாங்க. யூபிஏ அரசாங்கமும் கிராமப்புற திட்டங்களை நாங்கள் செய்தோம், பாரத் நிர்மாண் செய்தோம் அப்படின்னு சொல்லி அதற்கான விளம்பரத்தை செய்யறதை பார்க்கிறோம். அரசாங்கத்தின் சில பணத்தை தங்களுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, அது குறிப்பா தேர்தல் காலத்தில் இந்த செலவு அதிகரிக்குது அப்படின்னு நீதிமன்றம் சொல்ற கவலையில எழுப்புற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் இருக்கு. ஆனா அதுல என்ன செய்தினா, நீங்க விளம்பரத்தின் தொகையை, செலவை கட்டுப்படுத்துதல் என்பது வேறு. அதை நீங்க மிகச்சரியாக, இப்போ நம்ம நாட்டில் அம்மா உணவகத்தில் இட்லி ₹1 தான், அதுக்கு செய்த விளம்பரம் ₹1 கோடி. எனவே விளம்பரத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துதல் என்பது வேறு. அதில் அந்த செலவை கட்டுப்படுத்துதல் பற்றி அந்த தீர்ப்பில் எவ்வளவு, ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தான் செலவு பண்ணலாம் என்பது பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. அப்படி சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்லுவது சரி, மக்கள் வரிப்பணத்தை தங்களினுடைய கட்சி வளர்ச்சிக்காக ஆளுங்கட்சியினர் செலவிடக்கூடாது என்பது சரி. அதில் நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு அதை செய்யத்தான் செய்வாங்க, அதில் ஒரு எல்லையை கொண்டு வரலாம். ஆனால் இந்த தீர்ப்பு எதை பற்றி கூடுதலாக கவலைப்படுகிறது, அதனுடைய ஆடிட்டிங் பற்றியெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடுதலாக எதை பற்றி கவலைப்படுகிறதுனா, யார் படத்தை போடலாம், யார் படத்தை போடக்கூடாது என்பது, அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஜெகதீஸ்வரன், நீங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்க, இந்த தீர்ப்பு அவசியம் சொல்றீங்க. ஆனால் பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொள்ளாம தவறுதலா சொல்லப்பட்டிருக்குன்னு பேராசிரியர் சொல்றாரு. இல்லைங்க, அதாவது இது அடிப்படையில் வரவேற்கத்தக்க வேண்டிய தீர்ப்பு. அதுல ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்களோட 3 பேருடைய, அது மூணுமே அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 பேர் படத்தையும் கட்டாயம் போடுங்கன்னு சொல்ல, இவங்க படத்தை போடலாம், அதுவும் அவர்கள் விரும்புகிறார்களா என்பதை அவங்க கேட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம வரவேற்கிறதோட பிரதமர் மோடி ரொம்ப வெளிப்படையா வரவேற்பார். இது அவருக்கு மிக மிக பிடித்த ஒரு தீர்ப்பாக அமையும். ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய புகைப்படம் தான் பிரதானமாக இருக்கிறது. இன்னைக்கு நல்ல உதாரணம் சொன்னா தூய்மை இந்தியா. தூய்மை இந்தியா ஒரு மாசத்துல 40 கோடிக்கு மேல் விளம்பரத்திற்கு மட்டும் செலவழிக்கப்பட்டுள்ளது. இது எதுக்காக கேட்டீங்க? இது இந்தியாவை தூய்மையா வச்சுக்க வேண்டாமா?
வச்சுக்கணும். அதுக்கு ஆக்சுவல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க செலவழிக்கணும். விளம்பரம் போட்டுக்கிட்டே இருந்தா விளம்பரம் போட்டு அவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக எவ்வளவு பணம் செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னொன்னு யூபிஏ அரசாங்கத்தில் ஒரு மின்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 2008-9 இருந்து 2012-13 வரை 143 கோடி செலவழித்துள்ளார்கள் 15 தலைவர்களுக்கு, இறந்த தலைவர்களுக்காக அவங்களோட பர்த் சானிட்டரி, டெத் சானிட்டரிக்கு செலவழிக்கிறாங்க. அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா காந்திக்கு செலவு பண்றாங்க, அதுக்கடுத்து ராஜீவ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் செலவு செய்கிறார்கள். அதே மாதிரி உத்தரகாண்ட் அரசாங்கம் 2007-2011 62 லட்சம் ரூபாய் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்காக, அவருடைய விளம்பரத்திற்காக ஒரு 10 ஆண்டு காலத்தில் 10 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள். நீங்க யோசிக்கலாம், என்னடா வந்து வெவ்வேறு மாநிலங்களை பத்தி பேசிட்டு இருக்கான்னு. தமிழகத்தில் 2012 ஓராண்டு ஆட்சி முடிந்தவுடன் எவ்வளவு கோடி செலவழிக்கப்பட்டது. இந்த கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை முதல்வரின் படம் போடப்பட்டு எல்லாருக்கும் அவங்க அன்னைக்கு ஒரு இது இருந்தது, எப்படியாவது நம்ம பிரதம மந்திரி ஆகலாம், அதுக்கு பின்னாலே பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து 3 நாட்களுக்கு நம்மளுடைய வரிப்பணம். இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துடைய ஒரு அரசாங்கம் தான் செய்த சாதனைகளை சொல்லக்கூடாது. உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் ஹிமாச்சல்லையும் நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க, அது தேவையா என்ன? ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் அப்படியே அவர் உண்மையிலே சாதனை செய்திருந்தார்கள் என்றால் அந்த சாதனை தமிழக மக்கள்கிட்ட எடுத்து விளக்குங்க. நீங்க போய் காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் ஒரு நண்பர் மாயாவதியோட விளம்பரமும் அகிலேஷ் யாதவோட விளம்பரமும் உத்தரப்பிரதேசத்தோட நிக்கலையே, அவங்களும் தமிழ்நாட்டு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறத பார்க்கிறோம். நம்ம சொல்றோம் இது வந்து அவங்க கொடுக்கறாங்கங்கறத இத நியாயப்படுத்தவே முடியாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இது வந்து உண்மையிலே சொன்ன பர்சனாலிட்டி கல்ட் தான். இன்னைக்கு ஐயா கூட சொன்னாங்க, அதுல நோக்கமே தவறான அகில இந்திய அளவுல வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய விளம்பரத்தை பற்றி டெல்லிக்கும் மற்ற மாநிலங்களிலும் ஏன் அகில இந்திய விளம்பரங்களை தர்றாங்கன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டோட பல நல்ல திட்டங்கள் இருக்கிறது வந்து வெளி மாநிலங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்பற்றினா தப்புன்னு சொல்வீங்களா? அந்த திட்டங்கள் மட்டும் திட்டங்களை மட்டும் போடுங்க, எதற்காக உங்களுடைய படங்களை போடுகிறீர்கள்? அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உச்சநீதிமன்றம் எதற்காக சொல்கிறார்கள் என்று கேட்டால், நீங்க விளம்பரம் போடுறதே உங்களுடைய பர்சனாலிட்டி கல்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான். குறிப்பாக அந்த 3 பேர் கமிட்டி போடுறாங்க, அந்த கமிட்டி ஸ்டடி பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் சமயங்களில் இவங்க அதிகமாக விளம்பரம் கொடுக்கிறார்கள், பல்வேறு கோடிகள் செலவு பண்றாங்க. அதாவது ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன? என்னுடைய பணத்தை எடுத்து அவங்க பாக்கெட்ல வைக்கிறேன், எனக்காக நீங்க சரியா செலவு பண்ணுங்க. அதுல நீங்க உங்களுடைய படத்தையும் உங்களுடைய பேரையும் வாங்குவதற்காக எப்படி நீங்கள் செலவு செய்ய முடியும்? இல்ல, பிரதமரோ முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ தனி நபர்கள்னு பார்க்க முடியாதுல்ல. அவங்க ஒரு பெரிய இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க, ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர்கள். அவங்க படத்தை போறதுல என்ன குற்றம்? அதுல என்ன தப்புன்னு சொல்ல முடியும்? இல்ல, அதுதான் சொல்றேன்ல. இன்னைக்கு அந்த படம் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி, இன்னைக்கு நல்ல உதாரணம் பவர் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு. அதாவது பவர் மினிஸ்ட்ரியில 2008-9 3.1 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இன்றும் இன்னைக்கு வந்து கரண்ட் அது எவ்வளவு கிராமங்கள் இருக்கிறது, அந்த அதுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே. நீங்க உங்களுடைய சாதனை, ஒரு வருஷ சாதனை சொல்றதுக்கு 3 கோடி செலவு பண்ணிருக்கீங்க ஒரு பக்கம். நீ கரண்ட் இல்லாத மாநிலங்கள் இவ்வளவு இருக்க, எவ்வளவு பெரிய முரண் இது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அதுல என்ன பாத்தீங்கன்னா, பவர் மினிஸ்ட்ரி அந்த அவரோட மினிஸ்டரோட போட்டோ, பிரதமருடைய போட்டோ, இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை நீங்க போட்டோ மட்டும், நீங்க இந்த உண்மையிலே தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டு நீங்க போட்டோ இல்லாம வெறும் திட்டங்கள் மட்டும் தான் போடணும்னு சொன்னா எந்த விளம்பரம் வரவே வராது. அதுதான் உண்மை. அப்ப தலைவர் படத்தை போடுறதுக்காக தான், நிச்சயமாக தலைவர் படம் போடுவதற்காக தான் நீங்க செயல்படுகிறது. இன்னைக்கு அந்த திரு சங்கர்தாஸ், இந்த தீர்ப்பை பார்க்கும்போது நம்ம உலகத்திலேயே சிறந்த பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு பேர் போனது. ஜனநாயகத்தினுடைய 4 தூண் இருக்கு. ஒன்று பார்லிமெண்ட், சட்டமன்றம், அதற்கடுத்து நீதிமன்றம், அதற்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ், மீடியாஸ், பத்திரிகை. இந்த 4 தூண்களுக்கும் அது அதுக்குன்னு பவுண்டரி இருக்குது. அந்த பவுண்டரி மீறி போய் மூக்க நுழைக்கும். எனக்கு சுதந்திரத்தை நான் எப்படி வேணுமோ கையை சுற்றிக்கலாம், ஆனால் என்னுடைய கை இவர் மூக்க உடச்சிடக்கூடாது. இதுதான் டிசிப்ளின்டு டெமோக்ரஸின்னு பேர். நான் தொடர்ந்து ஒரு 3-4 ஆண்டுகளை பார்க்குறேன். பார்லிமெண்ட்டினுடைய கொள்கை நடவடிக்கையில், சட்டமன்றத்தினுடைய கொள்கை நடவடிக்கையில் இன்றைக்கி ஜுடிஷியரி தலையிடுறாங்க. கவர்மெண்ட் ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள்னு போய் கவர்மெண்ட் ஃபார் தி ஜுடிஷியரி, பை தி ஜுடிஷியரி, ஆஃப் தி ஜுடிஷியரி மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நீதிமன்றம் எல்லை மீறுகிறது, வரம்பு மீறுகிறது. வந்து நீங்கள் அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க, சொலிசிட்டர் ஜெனரல் இருக்காங்க, உங்கள் கருத்தை சொல்லி இப்படி சட்டத்தை கொண்டாங்கன்னு சொல்லலாம். யுவர் ஏ வாட்ச் டாக். சட்டத்தை பாதுகாக்கிறவங்க தான் நீங்க. சட்டத்தை உருவாக்குறது தான் பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் இருக்கு. இல்ல, அந்த கேள்வி பதில் சொல்லிருக்காங்க. அந்த கேள்வி இந்த தீர்ப்புலயே பதில் சொல்லிருக்காங்க. ஒரு அரசாங்கம் திட்டவட்டமான கொள்கை முடிவை அரசாங்கம் தான் எடுக்கணும். ஆனா அரசாங்கம் கொள்கை முடிவை எடுக்காத நேரத்துல, திட்டவட்டமான சட்டம்னு ஒண்ணு போடாத நேரத்துல அப்படி ஒண்ணு பிறப்பிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. அதைத்தான் நாங்க செய்திருக்கோம்னு சொல்றாங்க. இல்ல அது எந்த நீதிமன்றமா இருந்தாலும் சட்டத்தை உருவாக்கக்கூடியது இப்ப சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் உருவாக்க முடியும். அவங்க அதில் வந்து தவறு இருந்தால் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா இப்போ ஒருத்தர் நடந்து போகிறான்னு வச்சுக்கல, காலை வெட்டிட்டு முட்டி போட்டுன்னு போவான்னு திருத்த முடியாது. ஆக்டை கொள்கை முடிவு எடுக்க மாட்டேங்குது. ஒரு உச்சநீதிமன்றத்தில் கேள்வி வருவாங்க. அதை நீங்கள் அட்டார்னி ஜெனரல் வராங்க, சாலிசிட்டர் ஜெனரல் வராங்க, உங்கள் கருத்தை சொல்லி இப்படி கொண்டு வான்னு சொல்லலாம். அதுக்காக நீங்களே இப்போ கீப் லெஃப்ட்ன்றத நாளைக்கு நீங்களே கீப் ரைட்டுன்னு போட்டுவீங்களா? அப்புறம் எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க? சரி, ஒரு மக்கள் நலத்திட்டங்களை ஜனநாயகமா இது?
இல்ல திரு சங்கர்தாஸ், மக்கள் நல திட்டங்களை விளம்பரப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆமா. அதுக்கு செலவு செய்யறது நியாயம். ஆனால் அதற்காக செலவு செய்யறது இல்ல, மாறாக தலைவர்களுடைய படத்தை போட்டு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய செல்வாக்கு வளர்க்கறதுக்கு தான் பண்றாங்க. மகாநாடு நடத்தின உடன்பிறப்பு கோவைக்கு வா, தஞ்சைக்கு வாங்க, நாங்க விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து சிறு தொழில் இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் என்னென்ன சலுகை இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த துறை விளம்பரப்படுத்துறாங்க. விளம்பரப்படுத்தும் போது லாக்காவுடைய அமைச்சர் முதலமைச்சர் போட தான் செய்வாங்க. காலங்காலமாக சுதந்திர ஆட்சியில் இதுதான் செய்யும். அதில் என்ன செலவாகி போகுது? இப்போ பிரதமர், இந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கொண்டிருங்க வெளிநாடு பயணத்துக்கு 666 கோடி ரூபாய் செலவு பண்ணான்னு புள்ளி விவரம் சொல்றீங்க. அவர் என்ன அவர் சொந்த இதுக்கு போயிட்டு வர்றாரு? இல்லை, இப்போ பிரச்சனை செலவா படமா? பிரச்சனை செலவென்றால் அதை வரையறை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஜெகதீஸ்வரன் சொன்ன ஒரு கருத்து, செலவு அப்படின்ற ஒன்றே படத்துக்காக தான் நடக்குது, படத்தை போடாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த கட்சி எந்த ஆட்சியும் அந்த விளம்பரத்தை செய்ய மாட்டாங்க. செலவு அப்படின்னு சொல்றது கட்டுப்படுத்துறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. நீங்க சொல்றீங்க அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவங்க அதுவும் அவங்க மாற்று கருத்து சொல்றாங்க. அதே தான் சொல்லிருக்காங்க. செலவை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க எந்த விழா வைக்கல, நெட்லயே தான் திறக்கிறோம். கட்டுப்படுத்தணும். அரசாங்கம் அம்மா மாண்புமிகு அம்மா வந்து நெட்ல தான் திறக்கிறாங்க. குதிரை ஆட்டம், புக்கேஜ் குதிரை வச்சுட்டு இருக்காங்க. அம்மாவா இல்ல ஐயாவாங்கிறது பேச்சே இல்லங்க. நாங்க சொல்றோம் பார்க்க வேண்டியது இப்ப சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் படிக்கு செலவை வரைமுறைப்படுத்த வேணும் அப்படிங்கறத அவங்க அதுக்கு வந்து ஒரு சீரியஸா கொடுத்திருக்காங்க. அதை நான் சொல்றேன், அது வரைமுறைப்படுத்தணுங்கிறத எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் படங்களை பற்றி பேசுவது, இப்ப ஜெகதீஸ்வரன் சொல்றது படத்துக்காகத்தான் விளம்பரம் என்பது அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ராபபிலி அது மிகைப்படுத்தப்படுறதுக்கு காரணம் ஒரு ஆசை இருக்கலாம். இல்ல அது இன்னொரு கேள்வி எழுது. பிரதமரும் ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போடுவதற்காக ஒரு விளம்பரம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது. அதுக்கு தான் அவங்க வந்து பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, அவர் படம் போடலாம், முதலமைச்சர் படம் போடக்கூடாதா? பிரதம மந்திரி படமும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கால வந்து ஒபாமாவோட படத்தை போட்டு எந்த திட்டங்களும் அறிவிக்கிறது கிடையாது. இன்னைக்கு அதே மாதிரி பிரிட்டன்ல வந்து இவருடைய பிரதம மந்திரியோட கனடால வந்து ஒரு திட்டம் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்பது தெளிவாக மக்களுக்கு ஒரு லேபர் பார்ட்டினோ இல்ல ஒரு ரிபப்ளிகன் பார்ட்டினோ ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டினோங்கிறதா அங்க நிக்கப்படுது, அங்க வந்து நிறுத்தப்படுது. ஒப்பிடுறீங்க அப்படி கிடையாது. சோனியா காந்திங்கிறத நம்ம பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால நீங்க வந்து அந்த முகம் அங்க தெரிஞ்சதுன்னா ஏதோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு படிப்பாங்க. அட்வர்டைஸ்மென்ட் அதாவது விளம்பரத்தினுடைய நோக்கம் என்ன? விளம்பரத்தினுடைய நோக்கம்ங்கிறது எடுத்து கூறுவது. அதாவது இது பாரு, இதை நீ மனதில் கொள் அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்க போலியோக்கு நீங்க வந்து ஒரு டாக்டர் படத்தை மட்டும் போட்டா எல்லாரும் பாத்துருவாங்களா? கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அதே நீங்க ஒரு அம்மா படத்தை போட்டு அவங்க வந்து அந்த ஏதோ போலியோ டிராப்ஸ் போடுற மாதிரி போனா ஏதோ பாக்குறாங்களா, ஏதோ இவங்க தான் சொல்றாங்க. அப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தவறுன்னு சொல்றீங்க, படத்தை போடணும்னு சொல்றீங்க நீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கெல்லாம் வரையறுக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. 69% நீங்க வந்து இது வைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு இதுக்கு போறதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒண்ணும் செய்யல. அந்த வழக்கு இருக்கு. இதை செய்ய முடியாது. இது செய்ய முடியாத வேலையை அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. இது நல்ல எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. இதுல ஒரே ஒரு கருத்து மட்டும், போலியோ அதே நான் உதாரணமா சொல்றேன். இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து எப்பொழுது போடப்படுகிறது என்பது ஒரு மாதத்துக்கு முன்னதுல இருந்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வரிசையா வந்துட்டு இருந்தது. எந்த பர்சனாலிட்டி போட்டோவும் அதுல கிடையாது. அதுல ஒரு குழந்தை படம் இருந்தது, போலியோ டிராப் போடுற மாதிரி இருந்தது. அதனால போலியோ டிராப் போடுறதுக்கு அது போதும். நீங்க பொதுமக்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் மட்டும் வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, அதே வந்து நீங்க பேனரா வைக்கிறீங்க, போஸ்டா வைக்கிறீங்கன்னா அதுவும் மக்கள் கண்டிப்பா பார்ப்பார்கள். அதுவும் வந்து நாளேடுகளில் வந்தாலும் உங்களுக்கு வந்து வார மேகசின்ல வந்தாலும் நிச்சயமா மக்கள் பார்ப்பாங்க. அதுல கண்டிப்பா வந்து படம் தேவையான அவசியம் கிடையாது சார். போலியோ டிராப்ஸ் போடுறாங்க அப்படின்னா மக்கள் அவர்களுக்கு தேவையான அட்வர்டைஸ்மென்ட் எதுக்கு வைக்கிறோம்? செலிபிரிட்டி சூர்யா படத்துக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு இது பண்ணணும்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு செலிபிரிட்டி அட்வர்டைஸ்மென்ட்டுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. செலிபிரிட்டி அட்வர்டைஸ்மென்ட் ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய பொருளை விற்பதற்காக ஐஸ்வர்யா ராய் அழைத்து வந்து விளம்பரம் செய்யறாங்க. கிடையாது. நீங்க ஈவன் ஆனா அரசாங்கம் அதை செய்யணுமா? அரசாங்கம் வந்து யாரோட பணத்துல செய்யற ஒரு கேள்வி எழுப்புது இல்ல? இதுல இல்ல, கவர்மெண்ட் ப்ரோகிராம்ஸ்க்கே நீங்க பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி அட்வர்டைஸ்மென்ட்ஸ் உண்டு. நீங்க ஈவன் வந்து குஜராத்தினுடைய டூரிசமுக்கு எதுக்காக அமிதாப் பச்சனை கூட்டிட்டு வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணாங்க? அமிதாப் பச்சன் வந்து நின்னா நான் செய்தித்துறையே தேவையில்லை, கழிச்சிட்டு போலாம் சொல்றீங்க. அரசுடைய செய்தித்துறை நடந்தது சொல்றதுக்கு தானே. இல்ல, இந்த தீர்ப்பை ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, விளம்பரங்களுக்காக மக்களின் வரிப்பணத்தில் செய்யப்படுகிற செலவு,
இன்னொன்று அந்த விளம்பரங்களில் வருகிற படங்கள். இதில் நண்பர் ஜெகதீஸ்வரன் சொல்லும்போது படம் வரணும்னு விளம்பரம் பண்ணுறாங்கங்கிறாரு. அது மிகைப்படுத்தப்பட்ட கூட்டு. விளம்பரங்களில் படம் வரணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். படத்துக்காகவே விளம்பரம் இல்ல. அதுல மாற்று கருத்து இருக்கு. இப்ப நீங்க வந்து ரயில்வேல அரக்கோணம் ரயில் நிலையத்துல ஒரு தானியங்கி இயந்திரத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒன்றுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர், அதனுடைய இணையமைச்சர், அந்த ரயில்வே டிக்கெட் மெஷினுடைய விலை என்பது 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சத்துக்குள்ள இருக்கும். ஆனா விளம்பரம் என்பது 50 லட்சம் ரூபாய்க்கு இந்தியா முழுக்க விளம்பரம் செய்யறாங்க. அதுதான் நான் சொன்னேன். அது அவசியமா? இல்ல, விளம்பர தொகை பற்றிய விவாதம் வேறு, விளம்பரத்தில் இடம்பெறுகிற படம் பற்றிய விவாதம். அந்த போட்டோ அன்னைக்கு தேவையில்லாட்டி அது விளம்பரமே தேவையில்லை. அது நான் வந்து நீங்க சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றேன். அதாவது இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கணும். தனி மனித வழிபாடு கூடாது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரலாற்றில் தனி மனிதர்களின் பாத்திரங்களை முழுமையாக மறுத்தர முடியவே முடியாது. ஏன்னா ஒரு தனி மனிதருக்குன்னு ஒரு பாத்திரம், தனி மனிதர்களுக்கு பாத்திரம் என்ன சொல்றாங்க, தனி மனிதர்களுக்கு ஒரு விளம்பரம் போடுறது இல்ல. ஒபாமா உலகம் பூரா தெரியும், எப்படி தெரியும்? படம் பார்த்தானே தெரியும். பெண்களுக்கு படிப்பு வேணும், தனி மனிதர்களுக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. பெண்களுக்கு படிப்பு வேணும் நீங்க சொல்றப்போ பெரியார் படம் போடாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது என்ன தவறு இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லை. என்ன தவறு இருக்கு? எனக்கு பெரியார் உடைய இயக்கங்கள்ல பெரிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் இவர் சொன்னார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா போடப்படும் பொழுது அது திட்டங்களுக்காக போடப்பட்ட படமா இருக்கும். திட்டங்களுக்கு தான் போடுறோம். இதுல எனக்கு புரியாத புதிர் ஒண்ணுதான். தலைமை நீதிபதி படம் எதுக்கு தலைமை நீதிபதி படத்தை வந்து எங்கேயுமே நீதிபதிகளின் திறமையை நான் குறைச்சு மதிப்பிடல. சில பேர் வந்து ரொம்ப இல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட், ஜுடிஷியரியோட ஹெட், இன்னொரு ஒரு அரசாங்கத்தோட ஹெட், அப்படியான ஒரு 3 தலைமைகளை சொல்லாங்கன்னு கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். நீதிபதிகள்கிட்ட பல திறமைகள் இருக்கலாம். இப்ப சில நீதிபதிகள் கணக்கு போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காங்க, பாக்குறோம். அதனால நீதிபதி படத்தை எல்லாம் அதுல ஏன் போடணும்னு எனக்கு புரியல. அது ஜுடிஷியரி ஹெட்டுங்கிறது வேற. நீங்க மக்களோடு தொடர்புடையவர்கள். நீங்க இந்த 3 பேர் அவங்க சொல்றதுல பிரதமர் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி பார்த்தா அதுக்கு இணையாக முதலமைச்சர் என்பவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஜெகதீஸ்வரன் அதை பார்க்கணும் இல்லையா? நீங்க வந்து பிரதமர் படத்தை அவர் விரும்பினா போட்டுக்கலாம்னு சொல்லி பிரதமருக்கு கொடுக்கிற அந்த சலுகையை, அந்த உரிமையை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கும் தரணும் இல்ல? முதலமைச்சருக்கும் கொடுத்து அவங்க வேண்டும் என்றால் போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா அவங்களும் ஒரு மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வைக்கக்கூடியவங்க தானே. இல்ல, அதுதான் இந்த ரெக்கமெண்டேஷன்லயும் வந்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் இல்லாட்டி கவர்னர் இவங்களுடைய படங்களை போடலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது தேவையில்லை, அந்த இடத்துல தான் பர்சனாலிட்டி கல்ட்டுங்கிறது வருது அப்படிங்கிறாங்க. பிரதமருக்கு பர்சனாலிட்டி கல்ட் வராது, முதலமைச்சர்களுக்கு மட்டும் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரதமருக்கும் வந்து அவருடைய ஒப்புதல் பேர்ல தான் பண்ண போறாங்க. முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, ஒப்புதல் கேளுங்க. பிரதமர் ஒரு வேளை வந்து வேணாம்னு சொல்லிடுவாரு. இன்னைக்கு வந்து ஏதோ இடத்துல ஒரு ரயில்வே, நீங்க சொன்ன மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல வேணாம்னு சொல்வார் நினைக்கிறாங்க. ஆனா மோடி மாதிரி பிரதமர் வச்சுக்கிட்டு பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனை. இல்ல, பிரதமருக்கு ஒன்று, முதலமைச்சர்களுக்கு வேறு ஒன்றுன்றது பாரபட்சமா இல்லையா? ஜனநாயகத்துல ஒரு அரசியல் நிச்சயமா பாரபட்சம். மாநில அரசு திட்டங்கள்ல, மாநில அரசு நிதியில மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் படம் போடக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு நீங்க எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? ஏன்னா மத்திய திட்டங்களா கிடையாது. இது இன்னொரு கருத்து. எங்களுடைய வரி பணத்துல நீங்க நிதியும் குறைக்கிறீங்க, பணமும் கொடுக்கிறது கிடையாது, மானியத்தையும் குறைக்கிறீங்க. எங்களுடைய வரி பணத்துல எங்களுடைய முதலமைச்சர் படத்தையும் எங்களுடைய அமைச்சர் படங்களையும் போடக்கூடாது. வந்து கேம்பெயின்ஸ் இல்ல, நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இல்ல, மிக முக்கியமான ஒன்று இருக்கு. ஜனநாயகத்துல தனி மனிதர்கள், அந்த ஒரு அப்சர்வேஷன் சொல்றாரு, தனி மனிதர்கள் புகைப்படங்களை சொல்றது ஸ்டேட்டஸ் சீஃப் மினிஸ்டர் அவ்வளவுதான். தனி மனிதர்களே கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஜனநாயகத்துல தனிநபர்களை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கடவுளுக்கு நிகராக பர்சனாலிட்டி கல்ட், அவர்களை சார்ந்து ஒரு படிமத்தை உருவாக்குறது என்பது அடிப்படை ஜனநாயகத்துக்கு முரணானது. அதை மக்கள் வரிப்பணத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வரம்பு மீறினதா, வரம்புக்கு உட்பட்டதான். மக்கள் வரிப்பணம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுறத தடுக்கணும், அதுக்காக கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்படணும் அப்படின்றதுதான் பிரசாந்த் பூஷனுடைய கோரிக்கை. தேர்தல் நேரத்தில் கட்சி ஆதாயத்துக்காக இந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. இது வந்து அரசியல் வெளியில ஆளும் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது, மற்ற கட்சிகளுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் கிடைக்கிறது இல்லை. ஆளும் கட்சி இதை பெருவாரியான நேரங்களில் தேர்தல் நேரத்தில் பணத்தை வாரி குவிச்சு தங்களுக்கு ஒரு சமனற்ற முறையில் தங்களுக்கான அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகார் அதில் இருக்கு. அதில் தீர்ப்பில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து அப்படின்றது, நீங்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது தனிநபர் வழிபாடு, இந்த தனி தலைவர்களுடைய படத்தை போடுறதுன்றது தனிநபர் வழிபாட்டுக்கு கொண்டு போகும், பர்சனாலிட்டி கல்ட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு ஏற்புடைய கருத்தானே? இல்லைங்க, அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்கிற பெயரிலேயே ஜனநாயகத்துக்கு எதிராக போகிற ஒன்றுன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா,
ஜனநாயக நாட்டில் சில உரிமைகள் இருக்குது. நீங்கள் சேஷன் தலைமை ஆணையராக இருந்தபோது கொண்டு வந்த பல திட்டங்கள் மிகப்பெரிய ஒழுங்குபடுத்துகிற திட்டங்கள்னு நம்ம சொன்னோம். ஏழை எளிய மக்களுக்கு எதிரான திட்டங்கள் அவை. 10 மணிக்கு மேலே பேசக்கூடாது, மற்றவன் தூக்கம் கட்டு போகக்கூடாது, சுவத்தில் எழுதக்கூடாது. சாதாரண கட்சிகள் சுவத்தில் தான் எழுத முடியும். எல்லாரும் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியில் நின்று அன்றைக்கி பேச முடியாது. எனவே இந்த வழிவகைகள் எல்லாம் இருக்கணும். இதில் ஒன்று மட்டும்தான், அதாவது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்த தீர்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த இதில் ஒன்றை அவர்கள் சரியாக சொல்லலாம். இவ்வளவு ரூபாய் தான், இவ்வளவு சதவீதம் தான் ஒரு அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தில் இவ்வளவு தான் செலவு செய்யலாம் என்று சொல்லி இருக்கலாமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு பேசப்பட வேண்டாம். அதாவது பிரசாந்த் பூஷனை நான் குறை சொல்லல, அவருக்கு நோக்கம் என்னன்னு தெரியாது. ஒருவேளை கெஜ்ரிவால் படம் வரவே கூடாது. இது போட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, வழக்கு போட்டதே பல ஆண்டுகளுக்கு அரசியல் பற்றி யோசிக்காத காலத்துல வந்தது. பேராசிரியர் பாண்டியன், இதுல இன்னொரு கருத்து இருக்கு. நீங்க தனிநபர் சார்ந்து நம்முடைய கட்சிகள் இயங்குகின்றன, அது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதா இல்லையான்றதை உங்க முடிவுக்கு விடுறேன். கூட்டு தலைமைன்றது இல்ல, உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கட்சிகள்ல இல்ல, தனி நபர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. கட்சிகள்ல நடக்கிற ஒண்ணு அரசாங்கத்திலேயே அதுவே நடக்குது அப்படின்ற ஒண்ணுக்கு எடுத்துட்டு போறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குல்ல நீங்க சொல்றது? இல்ல, நான் விளம்பரத்தை அளவில்லாமல் கொடுக்கலாம்ங்கிறத நான் ஏற்கவே இல்லை. அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் தனி மனித பாத்திரத்தை நீங்கள் முழுமையாக மறுதளிக்க முடியாது. கூட்டு தலைமை என்பதெல்லாம் நீங்கள் சரி, இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கூட்டு தலைமை உள்ள கட்சிகள் இருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த கட்சிகள் மக்களிடத்தில் வலிமையாக இருக்கின்றன? நான் வெளிப்படையாகவே சொல்றேன். இப்போ பொது உடைமை கட்சிகள் கூட்டு தலைமையை இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஏறத்தாழ அப்படிலாம் சொன்னவங்க இப்போ எல்லாவற்றையும் விட்டு நேரடியாக ஒரு தனி மனிதரை நம்புகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட ராமரை நம்புறதை விட்டுட்டு ரஜினிகாந்தை நம்பலாமான்னு யோசிக்கிறாங்க. எனவே ஒரு குறிப்பிட்ட தனி மனிதரை நம்பினால்தான் கட்சி என்பது மக்கள்கிட்ட போய் சேரும் என்பது இங்கே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு மனநிலை. இது தனி மனித வழிபாடு என்பது வேறு, தனி மனிதரின் ஆளுமையை முன்னிறுத்துவது என்பது வேறு. சங்கரதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க கடந்த 4-5 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நாட்டு நன்மை கருதி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அவர் சொல்லக்கூடிய பார்வை அண்மை காலத்தில் நீதிமன்றம்ன்றது தங்களுடைய எல்லையை மீறி ஓவர் ஸ்டெப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஒரே இதுல இருந்து இந்த 4 pillars ஆஃப் டெமோக்ரஸியில் அவர் மீடியாவை சேர்த்துட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அது பியூரோக்ரஸி தான், இஸ் நாட் மீடியா. அது இருக்க இல்லை, அது இருக்க. இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஏன் வந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அது இந்த பியூரோக்ரஸி சப்சர்வியண்டா போயிடுச்சு. ஒரு பார்ட்டி பாலிடிக்ஸ்க்கு பியூரோக்ரஸி சப்சர்வியண்டா, அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு எடுபடிகளாக விட்டார்கள். அதிகாரிகள் எந்த விதத்திலையுமே தங்களுடைய இண்டிபெண்டா, தங்களுடைய சுதந்திரமான மனப்போக்கினை வெளிப்படுத்துவதற்கு அவங்கள வச்சதுக்கு காரணமே அவங்க இன்டெலிஜென்ட். அவங்க they will take independent decisions, they will advise the ministers or advise the party in power னு நினைச்சு கொண்டு வந்தது. அவங்க சப்சர்வியன்ட் டு தி பார்ட்டி இன் பவர்னு போனதுனால நெசசரிலி இது தேவை வந்தது ஜுடிஷியரி டு கம் இன் அண்ட் ஆக்ட்ங்கிறது. ஸோ அதனால ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஏன் வந்ததுன்னு கேட்டு பிரயோஜனமே இல்லை. நீங்க அந்த வெதர் அந்த எனி ஆஃப் தி கேசஸ் எடுத்து பாருங்க, 2G ஆகட்டும், காமன்வெல்த் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை கோல்ட் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தெர் வாஸ் அ ப்ராப்ளம். அன்னைக்கு அதே அந்த இண்டிபெண்டா ஒரு பியூரோக்ரஸி அதை எடுத்து வெளியே சொல்லி அதை எடுத்து வெளியே கொண்டு அன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தால் ப்ராபப்ளி இன்னும் பெட்டரா ரிசல்ட் வந்திருக்குமோ அப்படிங்கிறது எல்லாரும், யாருக்குமே பயம் இல்லை. அந்த பயத்தை உருவாக்குவதற்கு ஒரே வழி இன்னைக்கு இந்தியாவில் ஜுடிஷியரி ஒண்ணுதான். ஏன்னா ஜுடிஷியரி ஒண்ணுதான் அன்டச்சபிள், அதை யாரும் நம்மளால தொட முடியாதுங்கிற ஒரு பயத்தோட எல்லாரும் இன்னும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். அது என்னைக்கு அது மாறுபடும்னு தெரியாது, பட் இன்னி வரைக்கும் அந்த பயம் இருக்கு. ஸோ அதனால ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வாஸ் வாரண்டட்னு தான் தோணுது. ஸோ அதனால அது வந்திருக்கு. அதனால அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. பட் த ப்ராப்ளம் இஸ் தேர். எது ஸ்டேட்டினுடைய ரைட்ஸ், எது ஸ்டேட்டினுடைய இண்டிபெண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். நாளை பின்ன இவங்க என்ன சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் ஒரு பொது பிளேன்ல தான் ஏறி போகணும், இண்டிபெண்ட் தனி பிளேன்ல ஏறி போகக்கூடாதுன்னு திடீர்னு ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு தோணுச்சுன்னா இப்போ என்ன போகுதுன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு ரூபா செலவழிக்கூடாது சொல்றாரு, நிறைய கோடியா செலவழிக்கிறீங்க, 666 கோடின்னு ஒரு புள்ளி வர சொல்றாரு. அப்படி நீங்க ஃபிளைட் ஏறி போக கூடாது, கப்பல்ல தான் போகணும், கப்பல்ல போனா 4000 ரூபா ஆகும், ஃபிளைட்ல போனா உங்களுக்கு 4 கோடி ரூபா ஆகுங்கிற சிச்சுவேஷன்லாம் வரலாம், வரக்கூடாது. பட் எந்த இடத்துல நம்மளுடைய எதை வைக்க போறாங்க, எதோட நிறுத்த போறாங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் பாயிண்ட். பட் இவர் சார் சொல்ற மாதிரி
இந்த வழிமுறை அவர்கள் கொடுத்துருக்கிற வழிமுறைகளில் வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல்லாம் இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க. எதோட நிறுத்துவாங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவர் என்ன சிஏவா இருக்கீங்க, எதோட நிறுத்த போறீங்க? அதுதான் பட்ஜெட்னு ஒன்று போடுறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அலோகேஷன் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு அலோகேஷனுக்கு என்ன இருக்குன்னு, அதனால அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஒரு மாநில அரசாங்கம் மக்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் அது விளம்பரம் செய்யறது அரசாங்கத்தோட கடமை. எங்கள் பணத்தை மாநிலத்தினுடைய வரி பணத்துல நாங்க செய்யக்கூடாதான்னு கேக்குறீங்க. உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களே ஏன் நீங்க வந்து எங்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு இந்த மாதிரி விளம்பரத்துக்கு செலவு பண்றீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பலாம். இந்தியா முழுக்க எதுக்காக விளம்பரம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒரு கேள்வி எழுப்புனாங்கன்னா அந்த கேள்வி நியாயமானது தானே? அதாவது ஏழை மக்கள் வந்து இப்போ கிராமங்களில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன திட்டங்கள்னு தெரியும். இப்போ சானிடரி நாப்கின் தரீங்கன்னாக்கா அது எங்கே தராங்க, எது தராங்கன்ற விளம்பரம் கொடுத்து தான் ஆகணும். அவங்க தெரிஞ்சுக்கணும்னா விளம்பரம் பண்ணி அந்த விளம்பரத்தை தராதீங்கன்னு சொல்லலாம். மாநிலங்களுக்கு கொடுக்கிற விளம்பரங்கள் ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த தீர்ப்பிலேயே வந்து அரசாங்கம் விளம்பரமே தரக்கூடாதுன்னு சொல்லல, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை திட்டங்களை தலைவர்களுடைய படத்தை போடாம போட சொல்லுங்க. அடுத்த ஸ்டேட் இங்க எத்தனை வண்டி ஓடுது, இங்க என்ன ஃபேர், அங்க 95 காசு வாங்குறோம், அங்க 40 காசு வாங்குறோம், நாங்க கிலோமீட்டர் தான் கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப மத்திய பிரதேசத்துல ஒரு கிலோமீட்டருக்கு பேருந்துல ஏறினா 90 காசு வாங்குறான், இங்க 40 காசு வாங்குறோம். அப்ப கம்பேர் பண்ணி கொடுக்கதான் செய்வாங்க. இந்த ஸ்டேட் எவ்வளவு பெஸ்டா இருக்குதுன்னு அது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல இங்க கொடுக்கிறது வேற, இதையே வந்து மத்திய பிரதேசத்துல போய் எங்க ஸ்டேட் எவ்வளவு பெஸ்டா இருக்கு அப்படின்னு விளம்பரம் பண்றது அவசியமா? மத்திய பிரதேசத்துல கொடுத்தா கூட பரவாயில்ல, உங்க ஊருடைய 2012 நீங்க ஒரு ஆண்டு முடிந்ததற்கு பிறகு வராத பத்திரிகைகளே கிடையாது. எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு. 3 நாட்கள் தொடர்ந்து வந்தது. தவறு ஒண்ணு இல்ல. அங்க இங்க வந்து இந்த ஊர்ல கணினி கொடுக்குறோம், இந்த கணினியுடைய உபயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து பார்த்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க. மக்களுக்கு கணினி கொடுக்குறோம், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க படிக்க இதை பார்த்துட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? 4 பேர் அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தா நல்லது நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமா அவங்க மக்களுக்கு அவங்க உதவ போறாங்க. இதனால என்ன தப்பு இருக்கு? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக்கி நினைக்கிறேன். அளவு கடந்து ஒரு அரசு விளம்பரம் கொடுப்பது என்பது தங்கள் கட்சியினுடைய நலனுக்காகவே தவிர நாட்டு நலனுக்காக. எனவே அதுல நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வரையறைகள் சரியாக இன்னும் இறுக்கமாக செய்யப்படணும்னு நான் சொல்றேனே தவிர ஒரு மேம்போக்காக வழிகாட்டுதலாக அல்ல. இவ்வளவுதான், இத்தனை % தான் நீங்க விளம்பரத்துக்கு செலவழிக்கலாம் என்றே சொல்லுவது சரியானது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசு இருக்கலாம், நாளைக்கு ஒரு அரசு இருக்கலாம். எனவே எந்த அரசாக இருந்தாலும் செலவுகளை, ஏன்னா மக்கள் வரி பணம், அது உன்னுடைய நன்மைக்கு அதை செலவழிக்க கூடாது. எனவே எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. ஆனால் அதுல போய் இந்த படம் போடுறது என்ன ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது தான் எனக்கு புரியும். அவர் தான் பதில் சொல்லணும். ஜெகதீஸ்வரன் தான். அதாவது ஒரு பாயிண்ட் சார் சொன்னதுக்கு ஆட் பண்றேன். இன்னைக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் அவங்களுடைய பணியை செய்யாதனால தான் ஜுடிஷியரிக்கு போகுது. அது வந்து லெஜிஸ்லேச்சர் அவமானமா கருதுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து 40,000 கேசஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து இருக்கு. இவ்வளவு கேசஸ் ஏன் போகுது? அதுக்கு காரணம் வந்து இங்க எக்ஸிகூட்டிவும் லெஜிஸ்லேச்சர் சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிறதுக்கான. சில கேசஸ் வந்து ஜென்யூனா இருக்கலாம், சில கேசஸ் வந்து தேவையா இருக்கலாம். ஆனா 40,000 கேஸ் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு. இது ஏன் வருது அப்படிங்கறத அவங்க தான் யோசிக்கணும். இல்ல ஜெயதீஸ்வரன், குறைபாடுகள் அரசுகிட்ட மட்டும்தான் இருக்கு, நீதித்துறையில இல்லையா? இருக்கு சார், நிச்சயமா இருக்கு. மக்கள் வரிப்பணத்தை ஒரு மக்கள் அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செலவு செய்யறத இந்த வரிப்பணம் வீணாகுது அப்படின்ற முடிவுக்கு வர முடியுமா? அப்படி ஒரு பார்வை வந்து சரியான பார்வை இருக்கு. உதாரணத்தோட ஒரே நிமிஷம் உதாரணத்தோட சொல்றேன். இன்னைக்கு வந்து கட்டாய கல்வி உரிமை ஒரு சட்டம் இருக்கு. அது ஒரு ஓட்டி சட்டமாக கூட இருக்கட்டும். ஆனா வந்து தனியார் பள்ளியில் ஏழை மாணவர்கள் படிக்கலாம் 25%. அது எங்கேயாவது பேனர் வச்சிருக்கீங்களா? அதுக்கு எங்கேயாவது நீங்க விளம்பரம் கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அதுக்கான வரைமுறை என்ன, நீங்க எப்படி போய் சேரலாம், இது அப்ளிகேஷன் என்னைக்கு கொடுப்பாங்க, இந்த நாள்ல இருந்து இந்த நாட்களுக்குள்ள கொடுப்பாங்க, மக்களை நீங்க உங்க குழந்தைகளை போய் சேர்க்கலாம், இந்த பள்ளிக்கூடங்கள் அதில் இருக்கு, இந்த பள்ளிக்கூடம் இது ஒரு எளிமையான விஷயம். இது பண்ண முடியுமா அந்த கவர்மெண்ட்னால? இன்னைக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் இருக்கு. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் இப்படித்தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது விளம்பரம் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? இதெல்லாம் கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னா சொல்லுங்க, உங்களோட படங்களை தாராளமா போட்டுக்கங்க. ஆனா மக்களுக்கு எது இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கும் நிறைய பேர் சார் ரேஷன் கார்டு எப்படி வாங்குறது, முதியோர் பென்ஷன் எப்படி வாங்குறது, ஊனமுற்றோர் பென்ஷன் எப்படி வாங்குறது, மக்களுக்கு தெரியல. ஒண்ணு நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த போர்டை வைங்க, உள்ள போனோன்னா முதியோர் பென்ஷன் வாங்குவதற்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வாங்கலாம் சொல்லுங்க. இல்ல ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் கொண்டு வாங்க, இவ்வளவு விண்ணப்பம் இத்தனை நாளைக்குள்ள கொடுங்க, நாங்க மறுபடியும் கொடுப்போம். அது எதுலயுமே நீங்க கவனம் செலுத்துவதில்லை. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத நாங்க வந்து அரசு விளம்பரங்கள் கொடுத்தோம்னா அந்த அரசு விளம்பரங்களில் உண்மையிலேயே பயனடைவது யார்? இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, வரவேற்கத்தக்கதான் நினைக்கிறேன். அவ்வளவு பேர் வந்து வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வை மிக முக்கியமாக நான் பாக்குறேன்.
பொதுமக்கள் சொல்ற கருத்து எல்லாமே சரியான கருத்து அப்படின்னு நம்ம ஒரு ஜனநாயகத்துல நம்ம சொல்லிட முடியாது. பெரும்பான்மை கருத்து தான் சிறந்தது அப்படின்னு நம்ம முழுமையாவும் சொல்லிட முடியாது. பல நேரங்களில் பெரும்பான்மை தவறாக அந்த வெறுப்பு வந்து இருக்குன்னு சொல்றேன். நீதிபதிகளுடைய நிர்வாகத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வரேன். நான் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் நான் கருத்து தெரிஞ்சு பார்த்துருக்குறேன். அவங்க அந்த நீதிமன்ற கொடியை தான் போட்டுட்டு போவாங்க. ரெட் லைட் போட்டுவிட்டு நீதிமன்ற கொடியை தான் போட்டு போவாங்க. யாரோ ஒரு பொதுநல வழக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அந்த பொதுநல வழக்கிலேயே நீதிபதிகள் ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டாங்க, நாங்களும் தேசிய கொடி போட்டுன்னு போகிறோம்னு சொல்லி. இப்போ அவங்க எல்லாம் தேசிய கொடி, இப்போ டிஜிபி பார்த்தீங்கன்னா அவர் காவல்துறை கொடி தான் போட்டு போவார். டிஜிபி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த தேசிய கொடி போடுவாங்க. இப்போ அவங்களே போட்டுக்கிட்டாங்க. தப்பு இல்லை சொல்கிறேன். நீதி நிர்வாகம் அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி வராருன்னா ஒரு மாவட்டத்தில் எஸ்பி கலெக்டர் அன்னைக்கு ஃபுல்லாக அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பொறுப்பை விட்டுட்டு நிற்கிறாங்க. இல்ல நீதிமன்றம் எல்லை மீறுகிறதான்றது இந்த வகையில பேச வேண்டிய இன்னொரு விவாதம். அதான் சொல்றேன். ஆனால் அரசாங்கம் மக்கள் எழுதப்படாத சட்டங்கள்ன்றதுக்காக சொல்ல வரேன். அவர் வராருன்னு போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி போகதான் செய்வாங்க. ஹைகோர்ட் நீதிபதி வரும்போது சில நீதிபதிகள் நான் வரும்போது நீதிபதிகளும் இருக்கிறாங்க. நான் யாரையும் சந்திக்க விரும்பல, நான் வேற ஒரு பயணமா வந்திருக்கிறேன், என்னை வரவேற்கிறதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ற நீதிபதிகளும் இருக்கிறாங்க. நான் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன் நாகர்கோயிலுக்கு. பக்கத்துல நீதிபதி வராரு, எஸ்பி கலெக்டர் காலையில இருந்து இருக்காங்க. என்ன பண்ணு கேட்டா நீதிபதி வராருன்னு ஒரு ஹைகோர்ட் நீதிபதி பேரை சொன்னாங்க. அது வெளியே சொல்ல முடியுங்களா? அதெல்லாம் எழுதப்படாத சில கன்வென்ஷனல் சட்டங்கள் இருக்கு. இல்ல அப்படி இருந்தா அவர் தன்னுடைய அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறாருன்னு பொருள். அவர் தவறாக முகாந்திரம் இவங்க கொடுக்குறாங்களா தெரியல. அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர் வந்தாலும் 2 பேரும் போய் காத்திருக்க மாட்டாங்க. ஏன் அமைச்சருக்கு வரமாட்டோம்னு சொல்றவங்களால நீதிபதியை போய் வரவேற்க மாட்டோம்னு சொல்ற துணிச்சல் ஏன் எஸ்பி கலெக்டருக்கு வரல? போறாங்க. அதான் எழுதப்படாத சட்டங்கள். சரி, அரசாங்க விளம்பரத்தில் தலைவர் படங்களை வெளியிடுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது வரவேற்கத்தக்கதா, ஏற்க முடியாத ஒன்றா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். வரவேற்கத்தக்கது என்று 90% நேயர்களும், ஏற்க முடியாது என்று 10% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இதுல இந்த நாம் இதுவரையிலும் பேசுனதை விட இந்த ரிசல்ட் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். 90% பேர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்களுடைய படங்களை போடாதீங்கன்னு சொல்றாங்க. இவங்களாம் ஒரு அரசியல் மீதான வெறுப்பு அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து இந்த எண்ணம் வருதா, இல்ல அரசு பணத்தை அரசியல்வாதிகள் வீண் செலவு தான் பண்றாங்கன்ற எண்ணத்துல இது வருதா? அது இப்ப ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு லாயர் அப்படின்னா அவங்க போய் தான் சொல்லுவாங்க. இல்ல ஒரு சினிமா ஆக்டர்னா அவங்க வந்து ஆடம்பரமா தான் இருப்பாங்க. இல்ல அரசியல்வாதினா எப்பவுமே இந்த மாதிரி ஏமாத்தி தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு இது எண்ணம் ஊறி இருக்கு பொதுமக்கள் கிட்ட. அதனுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன். அந்த கசப்புக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு முடிவு வருவது நீங்க சொல்றதுதான். இந்த பெரும்பான்மையாவே இருந்தாலுமே இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அன்திங்கிங்கா நம்ம வந்து ஒரு ஓட்டு போடுற ஒரு டைப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மக்களுக்கு தனிநபர் துதி அப்படின்ற ஒண்ணு மேல எல்லை மீறி போயிடுச்சுன்னு ஒரு எரிச்சல் வந்துருச்சுன்னு சொல்றதா? அது அதை உருவாக்கினதே இவங்க தானே. செய்தி இருக்கு. அது உருவாக்கினதே இந்த மக்கள் தானே. பெரும்பான்மை என்பதை விட மிக மிக பெரும்பான்மை 90% இருக்கு. ஒரு வெறுப்பு இருக்கு, தனி மனித வழிபாடு கூடாதுன்னு. ஆனா அந்த மக்கள் சொல்றவங்கள்ட்டே பல பேர்ட்ட தனி மனித வழிபாடு இருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு தலைவரை கைது பண்ணிடுறாங்க. ரொம்ப யாருமே வன்முறையை விரும்பல. எந்த வன்முறையும் நடக்கலைன்னா நாட்டில் என்ன கருத்து வருதுன்னா, அவருக்கு செல்வாக்கே இல்லை போல இருக்கியா அப்படின்னு இதே யாரு அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த மக்களே பேருந்தெல்லாம் நின்று போச்சுன்னா அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா மக்கள் கருதுறாங்க. தங்கள் விருப்பம் ஒன்றாகவும் நடைமுறை ஒன்றாகவும் இருக்கிறது. மக்களை குறை சொல்றது சரியா இந்த மாதிரி விஷயங்கள்ல? இல்ல இயற்கையாக மக்களுக்கு நாம் ஊட்டி வைத்திருக்கிற, இப்ப நண்பர் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள்னாலே அயோக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஊட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அப்படி கிடையாது. எந்த துறையில் குறை இல்லை, எல்லா துறைகளிலும் குறைகள் இருக்கின்றன. சில துறைகளில் இருக்கிற குறைகள் மிக கூடுதலாக. அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் பண்ணுறதும் ஒரு பெரிய காரணம். விளம்பரத்தில் எங்கே பார்த்தாலும் படம் போட்டு போட்டு மக்கள் இவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கங்கிறது ஒரு செய்தி நமக்கு புரிகிறது. ஆனாலும் அதுக்காக படமே போடக்கூடாதுங்கிற ஊமை படமெல்லாம் எனக்கு அவ்வளவு சரியான விஷயமா படலை. போடுவதில் ஒன்றும் பெரிய பிழையே இல்லை. இல்லை, பட் இவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு இதில் ஒன்று மட்டும் என்னுடையது. இதுக்கு வந்து அந்த இந்த ஜட்மெண்ட்ல ஒரு வழி வச்சுட்டு தான் சொல்றாங்க. அந்த ஆம்பட்ஸ்மன் ஒருத்தரை கொண்டு வந்து அவர் வந்து ஒரு he will, பட் என்னுடைய பாயிண்ட் இது எல்லாமே சரி. ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க? இது சரி நடைமுறை வருமா? மொத்தம் ஒரு 3000 அட்வர்டைஸ்மெண்ட் வந்துனா இந்த 3000 அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஆம்பட்ஸ்மன் போய் அவர் டிக்கெட் எடுத்து இருப்பாரா? அது பாசிபிளா? இதோட இமிடியேட் ஃபாலோ அவுட் வந்து நம்ம மோடி அரசாங்கத்துடைய முதலாவது ஆண்டு விளம்பரத்துல எப்படி எதிரொலிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மே 26 அவருடைய ஆட்சி 2ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்க போது அப்போ வந்து
அமைச்சர்கள் படங்களை போட வேண்டியதில்லை அப்படின்ற பிரச்சனை வரப்போகுது. பிரதமர் தன்னுடைய படத்தை போடுறதுக்கு ஒப்புக்கொள்வாரா மாட்டாரா? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவாரு? சொன்ன மாதிரி மோடிக்கு இது மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு இது. அவர் ஏற்கனவே அந்த பர்சனாலிட்டி கல்ச்சர் தான் இருக்காரு. அவர் வந்து வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி இல்ல உள்ளூர்ல இருந்தாலும் பர்சனாலிட்டி கல்ச்சர் தான் இருக்காரு. அதனால நிச்சயமாக அவர் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு அவர் வந்து தாராளமா போட தான் சொல்லுவார். அவர் வந்து வெளியில அவரு நிச்சயமா வெளிநாட்டிலே இருக்கிறதுனால தங்களை மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அவரு ஒரு 5 நாள் பயணமா இந்தியாவுக்கு வர்றாரு, மற்றபடி எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாரு. என்ன பியூட்டினா, பழைய பிரதமர் பார்லிமெண்ட் நடக்கும்போது வெளியூருக்கு போயிடுவாரு, இவர் பார்லிமெண்ட் நடக்கும்போது வர்றாரு. இது 2 தான் டிஃபரன்ஸ். அவர் பார்லிமெண்ட் நடக்கும்போது கொஸ்டின் பதில் சொல்ல மாட்டார், போயிடுவாரு. இல்ல வெளிநாட்டு பயணங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அலுவல் நிமித்தம் தானே போறாங்க. ஆனா வெளிநாட்டிலேயே இருக்கு கொஸ்டின் அவர்ல பதில் சொல்லணும்ல. அவ்வளவு ஏன்னா அவர் சொல்ற வாதம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உண்டாக்குவதற்காக நான் வெளிநாடு செல்கிறேன், மேக் இன் இந்தியா அந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் வேலை கொண்டு FDI அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுக்காக தான். அதனால அதுல பெருசா விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நிச்சயமாக இந்த ஒரு ஓராண்டு சாதனை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக மோடி ஏற்றுக்கொள்வார். மோடியின் படங்கள் போட்டு நிறைய நாளிதழ்கள் எல்லாம் வரதான் போகுது. இந்த முடிவின் பார்ப்பட்டு சங்கரதாஸ் அவருடைய கருத்தை கேட்க விரும்புறேன். அரசியல் தலைவர்களுடைய படங்களை வெளியிடுறதுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்ச உடனே 90% பேர் அது வரவேற்புக்குரியதுன்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நேயர்கள் சொல்றாங்க. அது இது அரசு விளம்பரத்துல மட்டும் இல்ல, மிதமிஞ்சின அளவுல கட் அவுட் வைக்கிறாங்க. எல்லா பிரச்சனையிலும் எல்லா விதமான விழாக்கள் எல்லா விதமான இதுலயும் வந்து கட் அவுட்டே வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் பொது இடங்கள்ல தடை செய்தா கூட அதையும் மீறி அரசியல்வாதிகள் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பை இப்படி வெளிப்படுத்துறாங்களா? நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா நினைவு நாள் நிகழ்ச்சியிலையும் இப்போ கட் அவுட் வைக்கிறாங்க கிராம மக்கள். கல்யாணத்துக்கும் பெரிய பெரிய கட்டுற இந்த தலைவர்களை விட பொண்ணு மாப்பிள்ளை கட் அவுட் பெருசாக இருக்குது, அவங்க வைக்கிறாங்க. நான் பொலிட்டிக்கல் இல்லாதவங்களே இப்போ கட் அவுட் தான் வைக்கிறாங்க. அவங்க மக்கள் வைக்காமல் இல்லை. அதே போல் அரசியல் பொலிட்டிக்கல் ஓரியன்ட் இல்லாமல் இல்லை. அதாவது இப்போ ஆனந்த விகடன் படிக்கிறாங்க, தினமணி படிக்கிறாங்க, இல்லை நம்தேம்ஜிஆர் படிக்கிறாங்க, இல்லை முரசொலியோ படிக்கிறாங்க, இல்லை வந்து எந்த பத்திரிக்கை இந்து படிக்கிறாங்கன்னா அந்தந்த பத்திரிகையினுடைய ஊடகத்தினுடைய கருத்துக்கு இதில் போய்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி எந்தெந்த நடிகருக்கு ரசிகராக இருக்காங்களோ அந்தந்த நடிகரை அவன் நினச்சிக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வித்தவுட் பாலிடிக்ஸ் இல்லாமல் எந்த மக்களும் கிடையாது. மக்கள் பாலிடிக்ஸ் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இல்ல அப்படின்னா அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் மேல மக்களுக்கு வெறுப்பு வரல, அதோட வெளிப்பாடு தான் இந்த 90% அப்படின்னு சொல்ல முடியாதா? வெறுப்புன்னு கிடையாது. அதாவது இப்போ உங்க நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை அனுப்புறாங்க. இப்போ எனக்கே கூட SMS அனுப்ப தெரியாது, வந்தா பேசுவேன். சில பேர் அனுப்ப மாட்டாங்க. இப்போ அதுவும் மகளிர் நினைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய்மார்களை, இப்போ எங்க வீட்டிலே கூட நான் நியூஸ் பார்த்தா ஆஃப் பண்ணிட்டு அவங்க போய் நாடகம் பார்ப்பாங்க. தாய்மார்களை நாடகம் பார்ப்பாங்க. நீ ஒன்றும் எங்க ஒன்றுமே விசாரிங்க, இதெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க. தேர்தல் வரும்போது எந்த கட்சிக்கு வரும்போது அதான் போடுவாங்க. கொஞ்சம் அறிவு உள்ளவங்க இதை பார்க்கறவங்க தான் அந்த விவாத மேடையை பார்க்குறாங்க. தாய்மார்கள் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளே நியூஸ் வைக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நேரடியாக ப்ராக்டிக்கல் அப்ரோச்சுன்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். நம்ம இந்த கணக்கு மட்டும் வச்சு பேசின்னு இருக்க முடியாது. கட் அவுட்டு வச்சதை அப்ஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அதனுடைய விளைவு என்னாச்சு? சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இப்போ கட் அவுட் கிடையாது. பாக்கி எல்லா கட் அவுட்ஸும் இருந்துட்டு தானே இருக்கு. எங்க நடைமுறைப்படுத்த முடியல? அந்த சட்ட மீறல் நடைமுறைப்படுத்த முடியுதா? அதையே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு ஜுடிஷியரி இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல, நுட்பமாக பார்த்தால் எனக்கு இதுவே ஒரு திசை திருப்புவதாக இருக்கு. என்னன்னா, அதனுடைய அடிப்படையான செய்தி மக்கள் வரிப்பணம் வீணாக கூடாதுங்கிறது. அதுல கொண்டு வந்து படம் போடலாமா போடக்கூடாதான்னு விவாதம் ஒரே ஒரு பார்ட். படம் போடுறதுங்கிறது ஒரு பார்ட் இல்ல, அது மட்டும் ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா அந்த படம் போடுறது இல்ல இல்ல. ஆனா மாநிலத்துல ஆளக்கூடிய எது பேசப்பட்டிருக்கு பாருங்க. இல்ல இல்ல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் இதை சொல்லும்போது இல்ல திரு ஸ்ரீராம் இதுல வந்து சொல்லும்போது பத்திரிகைகள் எழுதும்போது ஊடகங்கள் எழுதும்போது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, இனிமேல் அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் படமோ மற்றவருடைய படமோ இடம்பெறக்கூடாது, 3 பேருடைய படங்கள் தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லும் போது அது மாநிலம் சார்ந்த ஒரு பாரபட்சம் அதுல வருதா? கண்டிப்பா வருது. அந்த கேள்விகள் வரதானே செய்யும். ஒன்ஸ் நீங்க பர்மிட் பண்ணலனா அதுல என்ன முதலமைச்சர் வேணாம்னு சொல்றது எப்படி சரி? காவிரி இஷ்யூல சுப்ரீம் கோர்ட் கொண்டாடுறதுக்கு கர்நாடகா அவங்க முல்லை பெரியார்ல கேரளாவோ அவங்க டைட் ஓவர் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டாடுறாங்க. நீங்க கொண்டாடுற சட்டத்தை மாநில அப்படியே ஏத்துக்க மாட்டோம். ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி நான் சொல்ல வர விஷயம் இத டைட் ஓவர் பண்ணி மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஸ்ரீராம் சார் சொல்ற மாதிரி இதனுடைய அடிப்படையான செய்தி வந்து மக்கள் வரி பணம் வீணாகக்கூடாதுன்னு. ஆனா இதை சேர்த்ததுக்கு அப்புறம் முற்றுமாக திசை திரும்பி இதுதான் சிக்கலாகுமே தவிர விளம்பரம் பண்ணலாமா இல்லையாங்கிறத தாண்டி படம் போடலாமா இல்லையா. அதாவது இது வந்து இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நீங்க சொல்லும் பொழுது அந்த மாதிரி விவாதம் போயிடுச்சு. ஆனா அவங்க ஒரு 5 பாயிண்ட் கிளியரா சொல்லிருக்காங்க. கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சொல்லணும். அப்ஜெக்டிவ், ஃபேர் அண்ட் அக்சசிபிள் மேனர் டு மீட் அப்ஜெக்டிவ்ஸ்
இதுல வந்து ப்ரோமோட்டிங் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, ஜஸ்டிஃபைட் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மேனர். மக்கள் நலனுக்கு தரலாம், நீங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்கு தரக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இதை மாநில அரசுகள் ஏற்க போகின்றனவா? நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய படத்தை போட்டுக் கொள்ளக்கூடியதுக்கு மட்டும் ஒப்புக்கொள்வாரா இல்ல மாட்டாரா? அவர் எப்படிப்பட்ட முடிவை மத்திய அரசு எடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரியும். மற்றொரு தருணத்தில் நாம விரிவாக விவாதிக்கலாம். அரங்குக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நமக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர